அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கையும் விளக்கி கூறுவது ஐம்பெரும் காப்பியமாகும். தொடர்ச்சியாக ஒரு கதை போன்று இதனை கூறுவதால் இது தொடர்நிலை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. ஐம்பெருங்காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது. அதனை இயற்றியவர் இளங்கோவடிகள். அவருடைய பெற்றோர்கள் இமயவரம் நெடுஞ்சேரலாதன் மற்றும் நெற்சோனை. சிலப்பதிகாரத்தை பொறுத்தளவு மூன்று காண்டங்கள் 30 காதைகளை உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள். சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று கூறுகிறார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் போன்றவை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள். இதற்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார் அவர்கள். இதன் வேறு பெயர்கள் குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம் போன்ற பல வகையான பெயர்களை கொண்டது சிலப்பதிகாரம். கதை சுருக்கம். சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டை அடைந்து பின்னர் சேர நாடு வரை இந்த கதை விரிவடைகிறது. சோழ நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய கோவலன், கண்ணகி இவர்கள் தான் கதை மாந்தர்கள். கோவலனின் தந்தை மாசாத்துவன், கண்ணகியின் தந்தை மாநாயகன். கோவலன் 16 வயதுடைய ஒரு ஆண்மகன், கண்ணகி 12 வயதுடையவர். இவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. தனித்தனியாக வாழ்கின்றனர். பூம்புகார் நகரில் ஆடல் அரசியாக திகழும் மாதவியின் அழகில் மயங்கி கோவலன் மாதவியை பின்னால் சுட்டுகிறான். மாதவியை அடைய வேண்டும் என்றால் இந்த மாலையை வாங்க வேண்டும் என்று மாதவியின் வீட்டு வேலைக்காரி கூறியதை எடுத்து மிகப்பெரிய ஒரு பொருளை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து மாதவியின் பின்னால் கோவலன் சுட்டுகிறான். தனது பணத்தை முழுவதுமாக இழக்கிறான். பின்னர் கோவலன் மாதவியிடையே ஒரு வெறுப்புணர்வு தோன்றுகிறது. மீண்டும் கோவலன் கண்ணகியை தேடி வருகிறார். இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பதற்காக இவர்கள் இருவரும் பாண்டிய நாடான மதுரைக்கு செல்கின்றனர். சமண துறவியான கவுந்தியடிகள் இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதிரியாக இருக்கிறார். அழகர் மலையை கடந்து இவர்கள் மதுரைக்கு செல்கின்றனர். அங்கு மாதரி என்ற ஒரு ஆயர்குல பெண்ணிடம் கண்ணகியை ஒப்படைத்து விட்டு தன்னுடைய சிலம்பினை எடுத்து விற்பதற்காக கோவலன் செல்கிறார். அங்க இருக்கக்கூடிய அரசபையின் பொற்கொள்ளன் இதனை தெரிந்து கொண்டு தான் ஏற்கனவே அந்த அரசியிடம் இருந்து திருடிய அந்த பொருட்கள், அந்த முக்கியமான அந்த சிலம்புதான் இது என்று கோவலனை மாட்டி விடுகிறார். இந்த சூழ்நிலையில் இது எதுவும் தெரியாத அறியாத அரசர் கோவலனுக்கு அவரை ஒரு அரசாணை இட்டு கோவலனை பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. இந்த சூழ்நிலையில் கண்ணகி அரசவைக்கு வருகிறார். அங்கு நடந்து கூறுகிறார். தான் ஒரு வழக்கை தொடுக்கிறார். தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்த அந்த மன்னன் இருக்கையிலிருந்து கீழே விழுந்து இருக்கிறார். அவன் கூட அந்த அரசியை இருக்கிறார்கள். இந்த சூழலில் கண்ணகி மதுரையை தீக்கிரையாக்குகிறார்கள். பின்னர் அவர் சேர நாடடைந்து குன்றின் மேல் அந்த மர நிலையில் இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த குறவர்களிடம் தான் பெற்ற துன்பத்தை கூறுகிறார். உடனடியாக வானொலிகளில் இருந்து கோவலன் தன் கண்ணகி அழைத்து செல்கிறார் என்பது இந்த கதையாக இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையை அங்க இருக்கக்கூடிய குறவர்கள் செங்குட்டுவனிடம் கூறுகிறார்கள். செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்சிமா நகரில் ஒரு அழகிய கண்ணகி கோயிலை கட்டுகிறார். இதுதான் சிலம்பின் கதை. இந்த கதையை யாம் ஏற்கனவே அறிவோம் என்று சீத்தலை சாத்தனார் கூறுகிறார். அதை யாம் ஏற்றுவோம் என்று நம்முடைய இளங்கோவடிகள் கூறுகிறார். நீரே ஏற்றி அருளுக என்று சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளும் கூறுகிறார். இதை சிறப்பிக்குமாறு தேரிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோரம் என்று இதனை கவிமணியர்கள் புகழ்ந்து பாடுகிறார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதியாரும் இதனை சிறப்பித்துக் கூறுகிறார். நன்றி.